இந்தியாவில் 163 பேருக்கு XFG என்ற புதிய வகை கோவிட் பாதிப்புகள் இருப்பது உறுதியாகியுள்ளது. இந்த மாறுபாடு மிகவும் ஆபத்தானது. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கோவிட்-19 பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. தற்போது கோவிட் பாதிப்பு எண்ணிக்கை 6500 நெருங்கியுள்ளது. இதில் இந்தியாவில் XFG என்ற புதிய வகை கொரோனாவின் 163 பாதிப்புகள் பதிவாகியுள்ளனர் என்று இந்திய SARS-CoV-2 மரபணுவியல் கூட்டமைப்பான INSACOG தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் புதிய மாறுபாட்டின் அதிக எண்ணிக்கையிலான பாதிப்புகள் பதிவாகியுள்ளனர். மகாராஷ்டிராவில் 89, தமிழ்நாடு 16, கேரளா 15, குஜராத் 11, ஆந்திர பிரதேசம் 6, மத்திய பிரதேசம் 6, மேற்கு வங்கம் 6. XFG மாறுபாடு கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் துணை மாறுபாட்டின் வழித்தோன்றலாகும். தி லான்செட் வெளியிட்ட ஆய்வின்படி இந்த மாறுபாடு ஆரம்பத்தில் கனடாவில் கண்டறியப்பட்டது. இருப்பினும் LF.7 மற்றும் LP.8.1.2 தோன்றிய XFG மாறுபாடு 4 முக்கிய ஸ்பைக் பிறழ்வுகளை கொண்டுள்ளது. மேலும் இந்த மாறுபாடு விரைவான உலகளாவிய பரவலை அடைந்துள்ளது. XFG மாறுபாடு வலுவான நோய் எதிர்ப்பை தவிர்ப்பை காட்டுகிறது என்று தி லான்செட் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை தவிர்க்க உதவுவதுடன் வைரஸ் உயிர் வாழவும் பரவவும் அனுமதிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. XFG மாறுபாடு ஒரு மறுசீரமைப்பு துணை வம்சாவளியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது முன்னர் பரவியிருந்த 2 ஒமிக்ரான் துணை வகைகளுக்கு இடையிலான மரபணு மறுசீரமைப்பின் விளைவாக இது தோன்றியிருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். XFG இந்த முந்தைய வகைகளிலிருந்து மரபணு பொருட்களின் கலவையை கொண்டுள்ளது. ஆனால் மறுசீரமைப்புகள் இயல்பாகவே மிகவும் ஆபத்தானவை அல்ல என்று வைரலாஜிஸ்டுகள் எச்சரிக்கின்றனர். அவற்றின் அச்சுறுத்தல் நிலை என்பது அவை எவ்வளவு பரவக்கூடியவை அல்லது அவை ஏற்கனவே உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை தவிர்க்க முடியுமா என்பதை பொறுத்தது. இதுவரை உலக சுகாதார அமைப்பு அல்லது இந்தியாவின் சுகாதார அமைச்சகத்தால் XFG ஒரு கவலைக்குரிய மாறுபாடு என வகைப்படுத்தப்படவில்லை. அதாவது அதிகளவிலான தொற்று பரவல் அல்லது மருத்துவமனையில் சேர்க்கப்படும் எண்ணிக்கை அதிகரிப்பு அல்லது தடுப்பூசி எதிர்ப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்று கண்டறியப்படவில்லை. மற்ற ஒமிக்ரான் துணை வகைகளுடன் ஒப்பிடும்போது XFG மிகவும் கடுமையான நோயை ஏற்படுத்துகிறது அல்லது அதிக இறப்புக்கு வழிவகுக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. பெரும்பாலான ஒமிக்ரான் வகைகளைப் போலவே தடுப்பூசி போடப்பட்ட அல்லது முன்னர் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான நபர்களில் இது லேசான மேல் சுவாசக்குழாய் அறிகுறிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. இருப்பினும் வைரஸின் பரிணாமம் கணிக்க முடியாததாகவே உள்ளது என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நோய் எதிர்ப்பு தவிர்க்கும் பண்புகள் அல்ல மனித செல்களுடன் பிணைப்பை மேம்படுத்தும் பிறழ்வுகள் கவனிக்கப்படாவிட்டால் புதிய அலைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். XFG மாறுபாட்டின் சில பிறழ்வுகள் மனித செல்களுடன் பிணைக்கும் வைரஸின் திறனை பலவீனப்படுத்துகின்றனர், மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தவிர்க்க உதவுகின்றனர். இதனால் அது உடலின் இயற்கையான பாதுகாப்பு அல்லது தடுப்பூசி பாதுகாப்பை கடந்து செல்ல அனுமதிக்கிறது. இந்தியாவின் தற்போதைய கோவிட்-19 தடுப்பூசிகள் கோவேக்சின், கோவிஷீல்டு மற்றும் புதிய பூஸ்டர் டோஸுகள் ஆகியவை XFG மாறுபாட்டிலிருந்து கடுமையான நோய் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு எதிராக பாதுகாப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இதுவரை மொத்தம் 6491 பேருக்கு கோவிட் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக கேரளா உள்ளது. கேரளாவை தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், டெல்லி, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் அதிக எண்ணிக்கையிலான பாதிப்புகளை கண்டறிந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் எந்த இறப்புகளும் பதிவாகவில்லை என்றாலும் ஜனவரி 1, 2025 முதல் ஜூன் 8ஆம் தேதி வரை நாட்டில் மொத்தம் 65 இறப்புகள் பதிவாகியுள்ளனர். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, பஞ்சாப், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கேரளா, கர்நாடகா, குஜராத் மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் பதிவாகியுள்ளன என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.